இறுதியாக புனித மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய ஹுத்பாவை ஹத்தீப் முஹம்மது அஹ்மத் ஹுசைன் ஹஃபிதுல்லாஹ் நிகழ்த்தினார். ஹுத்பாவின் தலைப்பு ரமதானை கொண்டு மகிழ்ச்சி அடைவோம், ரமதானில் நன்மைகளை கொண்டு மஸ்ஜிதுல் அக்ஸாவை நாங்கள் சிறப்புப்படுத்துவோம் என்பதாகும். அல்லாஹ்வை புகழ்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலவாத்து ஸலாம் சொல்லி தக்வாவை வலியுறுத்தியதன் பின்பு அல்லாஹ்வுடைய அடியார்களே, மஸ்ஜிதுல் அக்ஸாவின் பிரதேசத்தில் வாழக்கூடிய மக்களே, நாங்கள் எல்லோரும் இன்றைய தினத்தில் இந்த இடத்தில் அமர்ந்திருக்கின்றோம். இந்த ஜும்ஆ ரமதானுக்கு முன்னால் நாங்கள் சந்திக்கக்கூடிய முதலாவது ஜும்ஆவாக இருக்கும். மழை பொழிது கொண்டிருக்கிறது. இந்த நாங்கள் சென்ற ஜும்மாக்களில் ஷாபானுடைய சிறப்புக்களை எல்லாம் நாங்கள் அடைந்து கொண்டோம். அதுக்கு அடுத்ததாக ரமதானுடைய மாதத்தை நாங்கள் தற்போது கொண்டோம். ரமதானுடைய மாதம் நன்மைகள் நிறைந்த மாதமாக, குர்ஆன் அருளப்பட்ட மாதமாக, தராவிஹ் தொழுகையுடைய மாதமாக, தஸ்பீஹுடைய மாதமாக, திக்ர் செய்யக்கூடிய, குர்ஆன் ஓதக்கூடிய, நல்ல அமல்களை செய்யக்கூடிய, பகலில் நோன்பு நோற்று இரவிலே நல்ல அமல்களில் சதகாக்களில் தான தர்மங்களில் ஈடுபடக்கூடிய மாதமாக அமைந்திருக்கிறது. அதே போன்று மிக சிறந்த ஒரு விடயம் என்னவென்று சொன்னால், ரமதானுடைய மாதத்தில் நாங்கள் நன்மைகளை கொண்டு எங்களுடைய பள்ளிவாசலை நாங்கள் ஹயாத்தாக்க வேண்டும். இந்த இஸ்லாமிய அராஜுடைய பூமி ரசூல்மார்கள் வாழ்ந்த பூமியாக, நல்லவர்கள் வாழ்ந்த பூமியாக, உலமாக்கள் வாழ்ந்த பூமியாக இருக்கிறது. அப்படித்தான் இன்று வரைக்கும் இருக்கிறது. இங்கிருந்து யாரும் செல்லக்கூடாது. இது முஸ்லீம்களுக்கு சொந்தமான பூமியாக இருக்கிறது. இங்கிருந்து செல்வதை யாரையும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். இந்த பூமியை விட்டு நாங்கள் செல்லக்கூடாது. எந்த நிலைமை எப்படி ஏற்பட்டால் இந்த பூமியில் தான் நாங்கள் இருப்போம். அல்லாஹ் தஆலா இந்த பூமியை நீங்கள் வாழ வேண்டும் என்று அல்லாஹ் உங்களுக்கு தெரிவு செய்திருக்கிறான். எனவே இந்த பூமியில் நீங்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய அடியார்களே, இஸ்லாமிய அராஜுடைய பூமியில் வாழக்கூடிய மக்களே, இந்த பூமியிலேயே நீங்கள் தியாகங்களோடு நன்மைகளில் ஈடுபடுவது மிகப்பெரிய நன்மை உங்களுக்கு பெற்றுத்தரும். என் குர்ஆன் அல்லாஹ் சொல்கிறான், ஈமான் கொண்டு நீங்கள் பொறுமையாக இருங்க, பொறுமையாக இருக்குமாறு மற்றவங்களுக்கு ஏவுங்க, மார்க்கத்தில் உறுதியாக இருங்க, தக்வா அல்லாஹ் பயந்து கொள்ளுங்க, உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். சூரா ஆல இம்ரான் 200வது வசனம். அதே போல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய பாதையில் ஒரு மனிதன் செல்வது உலகத்திற்கு ஒரு வஸ்துக்களை விட சிறந்தது. காலையிலோ மாலையில் அல்லாஹ்வுடைய பாதையில் வெளியாகுவது உலகத்திற்கு வஸ்துக்களை விட சிறந்ததாகும். உங்களில் ஒருவர் உங்களுடைய சாட்டையை சொர்க்கத்தில் வைக்கக்கூடிய இடம், சொர்க்கத்தில் ஒரு சாட்டை வைக்கக்கூடிய இடம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய வஸ்துக்களை விட சிறந்ததாகும். எனவே இந்த பூமியில் உங்களுக்கு சுபசோபனம் உண்டாகட்டும், நல்ல விடயங்கள் உங்களுக்கு கிடைக்கட்டும். ரமதானுடைய மாதம் உங்களுக்கு வளர்ந்திருக்கிறது, அதை நாங்கள் வாழ்த்துகிறோம் என்று சொல்லி, ரமதானுடைய மாதத்தை இந்த பூமியில் கழிப்பதற்கென்று தனி ஒரு சிறப்பு இருக்கிறது. பிலஸ்தீனுடைய பூமியிலே இந்த மக்கள் ரமதானுடைய மாதத்தில் அக்ஸாவுக்கு வந்து அமல்களில் ஈடுபடுவார்கள், நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக வருவார்கள், அக்ஸாவுக்கு வருவார்கள். இது மிகவும் சந்தோஷம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு காரியமாக இருக்குது. நபிமார்கள் வாழ்ந்த பூமியாக, நல்லடியார்கள் வாழ்ந்த பூமியாக, வேதங்கள் அருளப்பட்ட பூமியாக இந்த பூமி இருக்குது. அல்லாஹ்வுடைய அடியார்கள் இஸ்லாமிய ராஜுடைய பூமியை வாழக்கூடிய மக்களே, ரமலான் கண்ணியத்துக்குரிய மாதமாக, நன்மைகள் நிறைந்த மாதமாக, வெற்றிகள் நிறைந்த மாதமாக, கண்ணியம் நிறைந்த மாதமாக இருக்கிறது. இந்த மாதத்துடைய இரவுகளும் சிறந்ததாக இருக்கிறது, பகல்களும் சிறந்ததாக இருக்கிறது. அதே நேரத்திலே அல்லாஹ் தஆலா வரலாற்றில் இந்த மாதத்திலே மிகப்பெரிய வெற்றிகளை கொடுத்திருக்கிறார். மிக சிறுபான்மை சமூகமாக இருந்த முஸ்லீம்களுக்கு அல்லாஹ் இந்த மாதத்தில் வெற்றியை கொடுத்தான். பத்ருடைய நிகழ்வு இந்த ரமதானுடைய மாதத்தில் நடைபெற்று ஃபத்ஹ் மக்கா என்று சொல்லக்கூடிய மக்காவுடைய மிகப்பெரிய முஸ்லீம்களுடைய வெற்றி ரமதானுடைய மாதத்தில் 20வது நாளிலே ஹிஜ்ரி 8 நடைபெற்ற வெற்றியாகும். அதே போன்று நிம்மதியான சந்தோஷமான நிகழ்வுகள் இந்த ரமதானுடைய மாதத்தில் பல இடம்பெற்றிருக்கின்றன. அல்லாஹ்வுடைய அடியார்கள் இஸ்லாமிய ராஜுடைய பூமியில் வாழக்கூடிய மக்களே, ரமதானை நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். என்னுடைய சலஃபு சாலிஹீன்கள் ரமதானுடைய மாதம் வருவதற்கு 6 மாதங்களுக்கு முன்னர் ரமதானை அடைந்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்வார்கள். ரமதான் முடிந்ததுக்கு பின்னர் அல்லாஹ்விடத்தில் 6 மாதங்கள் இஸ்திக்ஃபார் செய்வார்கள், துஆ செய்வார்கள். ரமதானில் செய்த அமல்கள் எல்லாம், புண்ணியங்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று. எனவே ரமதானுடைய மாதம் நன்மைகளுக்கான ஒரு சந்தர்ப்பத்தை எங்களுக்கு வழங்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இஸ்லாமிய மார்க்கம் என்பது 5 அடிப்படைகளிலே கட்டப்பட்டிருக்கிறது. முதலாவது லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற ஏகத்துவ கலிமா, 2வது தொழுகை நிலைநாட்டுவது, 3வது ஜகாத் கொடுப்பது, 4வது நோன்பு நோற்பது, 5வது சக்தி உள்ளவர்கள் ஹஜ் செய்வது. எனவே அதை சொல்லி ஹுத்பாவுடைய முதல் பகுதியை விட்டு ஹத்பா விடைபெற்று சொல்லி 2வது பகுதி அல்லாஹ்வை புகழ்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலவாத்து ஸலாம் சொல்லி, அன்புக்குரிய சகோதரர்களே, இஸ்லாமிய அரபு நாடுகள் இந்த ரமதானுடைய மாதத்துடைய ஆரம்பத்தில் ஒரு மாநாடு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இந்த நாங்கள் மிம்பரில் வைத்து அந்த மாநாடை நடத்தக்கூடியவர்களுக்கு சில செய்திகளை சொல்ல விரும்புகிறோம். இந்த பூமி அக்ஸாவுடைய பூமி என்பது, பிலஸ்தீனுடைய பிரச்சனை என்பது முழு சமூகத்துக்கும் சொந்தமான ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. இந்த முழு சமூகத்துக்கு சொந்தமான ஒரு பூமியாக இருக்குது. உங்களுடைய கொள்கையோடு சம்பந்தப்பட்டதாக, உங்களுடைய வரலாற்றோடு, நாகரிகத்தோடு, கலாச்சாரத்தோடு சம்பந்தப்பட்டதாக இந்த பிரச்சனை இருக்குது. இதை நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். முதலாவது சொல்லிவிட்டு, முதலாவது விடயம் நாங்கள் உங்களுக்கு சொல்லக்கூடிய விடயம் அமானிதம் என்னவென்றால், நீங்கள் ஒற்றுமையாக செயல்பட வேண்டும், ஐக்கியத்தோடு செயல்பட வேண்டும், அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நீங்கள் தேட வேண்டும். ரமதானுடைய மாதத்தில் குர்ஆன் அருளப்பட்டது முழு மனித சமுதாயத்துக்கும் நேர் வழி காட்டக்கூடியதாக, மனித சமுதாயத்துக்கும் ஒரு சட்ட நூலாக குர்ஆன் அருளப்பட்டது. அல்லாஹ் பயந்து கொள்ளுங்கள். அடியார்களுடைய பிலஸ்தீன் வாழ் மக்களுடைய விஷயத்தை அல்லாஹ் பயந்து கொள்ளுங்கள். இந்த சமூகத்துடைய விஷயத்தை அல்லாஹ் பயந்து கொள்ளுங்கள். அக்ஸாவுடைய விஷயத்தை அல்லாஹ் பயந்து கொள்ளுங்கள். உங்களுடைய உங்களுடைய மாநாடு சவால்களுக்கு மத்தியிலே இந்த இஸ்லாமிய சமூகம் சந்திக்கக்கூடிய சவால்களுக்கு தீர்வாக அமைய வேண்டும்.
நீங்கள் பார்க்கவில்லையா? பார்த்து கொண்டு தான் இருக்கிறது. கஸாவில் நடக்கக்கூடிய விஷயங்கள், இந்த பூமியில் நடக்கக்கூடிய விடயங்கள், குறிப்பிட்ட சில நகரங்களை சொல்லி இந்த நகரங்களில் நடைபெறக்கூடிய விடயங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியும். எனவே அல்லாஹ் அமானிதத்தை, குர்ஆனுடைய அமானிதத்தை, ரமலானுடைய அமானிதத்தை, வரலாற்றுடைய அமானிதத்தை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமானிதத்தை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய அந்த மாநாடு நடைபெறுகின்ற போது உங்களுடைய சிந்தனையிலே இந்த அமானிதங்கள் நீங்கள் உங்களுடைய சிந்தனையிலே கொண்டு வர வேண்டும் என்று கத்தீப் அவர்கள் சொல்லிவிட்டு, அப்போதுதான் உங்களுடைய மாநாடு ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு மாநாடாக மாறும் என்று சொன்னார்கள். இறுதியாக இஸ்லாமிய ராஜுடைய பூமியில் வாழக்கூடிய மக்களே, இந்த ரமதானுடைய மாதத்தில் இந்த பூமிக்கு வந்து நீங்கள் நல்லவர்கள் ஈடுபட வேண்டும். குர்ஆன் ஓத வேண்டும், தஸ்பீஹ் செய்ய வேண்டும், அல்லாஹ் புகழ வேண்டும், திக்ர் செய்ய வேண்டும். இவைகள் அனைத்தும் அமானிதமாக உங்களுக்கு நான் முன்வைக்கின்ற விடயம். அல்லாஹ்வுடைய அடியார்களே, இந்த எங்களுடைய சில கைதிகள் விடுதலை செய்யப்பட்டது, அவர்களை நாங்கள் இந்த மெம்பரில் வைத்து வரவேற்கின்றோம், அவர்களுக்கு நாங்கள் துஆ செய்கின்றோம். இன்னும் அதே போன்ற எங்களுடைய கைதிகள் விடுதலை செய்யப்பட வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் நாங்கள் பிரார்த்தனை செய்து கொள்கிறோம் என்று சொல்லி நீண்டதொரு துவாவை செய்து சுருக்கமான அந்த ஹுத்பாவை கத்தீப் அஹ்மத் ஹுசைன் ஹஃபிதஹுல்லாஹ் அவர்கள் நிகழ்த்தி சென்றார்கள். அந்த அடிப்படையில் இன்றைய தினத்திலே 3 ஹுத்பாக்களும் ரமலானை நாங்கள் சந்திக்க இருக்கின்றோம். சந்தோஷம் அடைய வேண்டும், ரமலானை கொண்டு ரமலானை நல்ல அமல்களிலே இரவையும் பகலையும் செலவழிக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டது. அந்த அடிப்படையில் ரமலானை நாங்கள் 2 நாட்களில் அடைய இருக்கின்றோம். அல்லாஹ் தஆலா அந்த ரமலானுடைய நோன்பை சிறப்பாக நோற்று அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தையும் மக்ஃபிரத்தையும் நரக விடுதலையும் பெறக்கூடியவர்களாக நம் அனைவரையும் ஆக்க வேண்டும் என்று சொல்லி நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நேயர்களாகிய உங்களுக்கு அல்லாஹ் அருள் பாலிக்க வேண்டும் என்றும், இந்த ரமலானை உங்களுடைய பாவ மன்னிப்புக்குரிய ரமலானாக, பரக்கத்துக்குரிய ரமலானாக, ரஹ்மத்துக்குரிய ரமலானாக மாற்ற வேண்டும் என்று துஆ செய்து நன்றி தெரிவித்தவனாக நிகழ்ச்சி தயாரிப்பாளர் சகோதரர் ரிஸ்வான் அவர்களுக்கும், துணை பொதுவியாளர் சகோதரர் ஷர்பான் அஹ்மத் அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்து இன்னும் ஒரு மனாபிர் இஸ்லாம் நிகழ்ச்சியோட உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திக்கும் வரை விடைபெற்றுச் செல்கிறோம். அஹ்மத் அவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.